வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட்டு ப்ளவுஸு நெக்கு வந்து பால்ஸும் தெர்மாக்கோல் பால்ஸும் பைப்பிங்கும் பண்ணியிருந்தோம். இப்போ ஸ்லீவுக்கு பண்ண போகிறோம். இப்போ பைப்பிங் எடுத்து வச்சு நம்ம வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணிட வேண்டியது தான். இதில் வந்து சரியாக கரெக்டாக லைனாக வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் வந்து 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். அடுத்த பீஸும் நான் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து கிளாத் வந்து திருப்புறதுக்கு ஸ்ட்ரைட் பீஸு 1.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தெர்மாக்கோல் பால்ஸ்க்கு வந்து எவ்வளோ நீளம், அதாவது எவ்வளோ ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ கேப் வேணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நிறைய கொஞ்சம் நெருவ வேணும்னா 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேப் வேணும்னா 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. நான் 1.5 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். அதாவது சைடில் நம்ம ஸ்டிச்சிங்க்கு விட்டுருக்கோம்ல, அந்த இடத்த விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம பண்ணணும். அது மாதிரி பண்ணும்போது ஒரு 7 இல்லை 8 அவ்வளோதான் வரும். பொறுமையாக பைப்பிங் மேலே வச்சுட்டு கரெக்டாக எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துட்ட வரும்போது நம்ம அந்த பால்ஸ் எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஆல்ரெடி நான் வந்து ப்ளவுஸு நெக்கு வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணி இப்போ தான் காலையில் தான் அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா டோட்டல் ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு பால்ஸும் பைப்பிங்கும் மிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணது பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்லீவுக்கும் நெக்குக்கும் ஒரே மாதிரி டிசைன் பண்ணும்போது பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா இடத்துக்கிட்டையும் பால்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே மார்க் பண்ணி பண்ணுங்கள். ரொம்ப பெஸ்ட்டான சாய்ஸு. நம்ம அப்பப்போ வந்து கேப்பு விடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடில் பிசுறு இருக்கும். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா எக்ஸ்ட்ராவாக அந்த இடம் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் சைடில் இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு 1.5 இன்ச்சு ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு கிராஸ் பீஸ் தேவையில்லை. நம்ம வந்து இது தான் பண்ண போகிறோம் இல்லையா, ஸ்லீவுக்கு ஸ்ட்ரைட் பீஸ் தான் போடணும். ஸ்ட்ரைட் பீஸ் வச்சுட்டு கரெக்டாக பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுட்டு பண்ணணும். ஏன்னா மேலே அந்த சைடில் இருக்க பிசுறு மேலே வரத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் ஒவ்வொரு தடவையும் பால்ஸ் கிட்ட வரும்போது பால்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு விட்டு பண்ணணும். ஏன்னா இது பார்டருன்றதுனால பார்டர் வந்து அடி வாங்கிடக்கூடாது. கீழே வந்து பீஸ் கொடுத்து நம்ம திருப்ப போகிறோம். நார்மலாக வந்து நம்ம திருப்பும்போது ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணுவோம். ஆனால் இதில் பைப்பிங்கில் பால்ஸில் படாமல் நம்ம கரெக்டாக எவ்வளோ அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணணும். மேக்ஸிமம் பார்டர் வந்து இதில் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு நீங்கள் அப்படியே உள்பக்கம் 2 மடிப்பு கொடுத்து ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாடல் டிசைன் வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்க வந்து இதுக்கு உங்களுடைய லைனிங் சார்ஜு ப்ளஸ்ஸு வந்து பால்ஸோட சார்ஜு, பைப்பிங்கோட சார்ஜு. அதாவது இப்போது நார்மலுக்கு நீங்கள் 80 வாங்குறீங்கன்னா 160 ப்ளஸ்ஸு ஒரு 440 இல்லை 50 வாங்கிக்கலாம். அப்படி இல்லை 90 ருபீஸ்க்கு ப்ளவுஸு தைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 180 ப்ளஸ்ஸு உங்களுடைய எக்ஸ்ட்ராவாக, அதாவது பைப்பிங்க்கும் நம்ம பால்ஸுக்கும் சேர்த்து 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பால்ஸு ப்ளஸ்ஸு பைப்பிங் மட்டும்தான். லைனிங்கோட சார்ஜு அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.